நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ செகண்ட் ரவுண்ட் விளையாட போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே நாங்கள் கொடுக்க போகிறது என்னன்னா, நீங்கள் வாய் விட்டு சிரிக்கவே கூடாது. அப்படி சிரிச்சிங்கன்னா உங்கள் பாயிண்ட்ஸ் போச்சு. அதுதான் இந்த ரவுண்ட், சிரிச்சா போச்சு. காமெடி பெர்ஃபார்மர் வந்து இல்லைனா 2 பேர், ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ காமெடி பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் சிரிக்காமல் இருக்கணும். அப்படி ஃபர்ஸ்ட் சிரிச்சிங்கன்னா, யார் ஃபர்ஸ்ட் சிரிக்கிறீங்களோ உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் நாங்கள் கம்மி பண்ணுவோம். செகண்டாக சிரிக்கிறவங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுவோம். கடைசியாக சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுவோம். அப்படி அதை பார்த்து சிரிக்காமல் இருந்துட்டீங்கன்னா வெரி குட் அப்படின்னு சொல்லி இன்னொரு காமெடி பெர்ஃபார்மரை நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம். ஐயோ, அதுக்கும் நீங்கள் சிரிக்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸே நாங்கள் கட் பண்ண மாட்டோம். யார் இவங்களை சிரிக்க வைக்க போகிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத இது அந்த லிஃப்ட்குள்ளே நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு தி ஷோ திவாகர் அண்ட் செந்தில். வணக்கம். 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 நீங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க 3 பேரையும் சிரிக்க வைக்கணும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்க ஆரம்பிக்கலாம் உங்க பெர்ஃபார்மன்ஸ். கவுண்டமணி சார் வந்து லேடிஸ் டெய்லரா இருக்காரு. ஓகே. அப்போ சில நடிகர்கள்லாம் கடைக்கு துணி தைக்க போறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பர். ஐ எம் தி டெய்லர். நம்ம கிட்ட தச்சு போட்ட இன்னைக்கு முன்னணி நடிகைகள்லாம் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. பட் யார் வந்திருக்கா? வாங்க மேடம். கண்ணெடுத்து பைங்கிலி சரோஜா தேவி மேடம். எப்படி இருக்கீங்க டெய்லர்? எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இப்போ நீ வந்திருக்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. உங்களை தானே டெய்லர் நான் மலை போல நம்பி இருந்தேன். 4 தடவை எனக்கு அளவு எடுத்துட்டீங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட பிளவுஸ் தைச்சு கொடுக்கவே இல்லையே டெய்லர், தைச்சு கொடுக்கவே இல்லையே. ஏமா நீ 4 தடவை அளவு கொடுக்க வந்த, ஒரு தடவையாவது துணி தைக்க எடுத்துட்டு வந்தியா? ஐயையோ, இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மூடி மறைச்சிங்க? துணி கொடுக்காதப்பே 4 தடவை அளவு எடுத்திருக்கீங்க. துணி கொடுத்தா ஐயோ என் நிலைமையை நினைச்சு பார்க்க முடியலையே. சரி, இந்த விஷயம் கோபாலுக்கு தெரிஞ்சா உங்க தோலை உரிச்சிடுவார். அடுத்து யாரு பாது? தலைவா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெளியே லேடிஸ் ஸ்பெஷல்னு போர்டு பார்த்தேன், அதான் உள்ள வந்தேன். நான் நினைச்சது சரியா தான் இருக்குது. ராஜா, லேடி ஸ்பெஷல் டெய்லர். 2 தடவை நல்லா பாரு ராஜா போட. ஓகே தலைவா, நீங்க என்ன பண்றீங்க? என்ன காஜா தைக்கிறதுக்காவது உட்கார வச்சுக்கோங்க. நான் நல்லா வேலை செய்வேன், கண்டிப்பா நல்லா வேலை செய்வேன். ராஜா, நானே 5-10க்கு வியாபாரத்தை நடத்தி 4-5 கஸ்டமர் வந்து போற இடம் ராஜா. ஏன் பொழப்புல மண்ணெல்லி போட்டுறாத, கிளம்பு கிளம்பு. அடுத்து யாரா வந்திருக்கா? அது நமக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு. யாரு? சில்பான ஒரு பொண்ணு. ஐயோ சில்பாவா? ஐயோ அம்மா, நான் அவங்க அழகுல அப்படியே சிலிப் ஆயிட்டேன். நீங்க தான் துணி தைக்கணும்னு அப்படியே வெயிட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லு. அவங்க துணியை வாங்கிட்டு வந்து அப்படியே முடிச்சு போட்டுருக்காங்க. அதை துணி தைச்சு போட்டுருக்காங்கடா. அடி வாங்க போடுவா, அப்பி போடுவா. அப்பி போடுவோம் அப்படின்றதுக்கு வந்துட்டாருன்னா கான்செப்ட் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆமாப்பா, என்ன விடுங்கப்பா, மேல பேசுறதுக்கு இல்ல. நம்ம வீட்டுக்கு போலாம்பா. தயவு செய்து கிளம்புங்கப்பா. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க 3 பேருமே சிரிக்கவே இல்லப்பா. இப்ப சிரிக்கலாமா? இப்ப சிரிக்கலாம். ஓகே, அவங்க சிரிக்கவே இல்லை. இதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இனிமே ஃபீல் பண்ணல, இதான் நடந்துகிட்டு இருக்கு 2 வாரமா. பட் ஆடியன்ஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. எப்படி இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? ஆக்சுவலா ஷில்பா பத்தி சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி சிரிக்காம இருந்தா, அவங்க பாவம் எப்படி சிரிக்காம இருந்தாங்கன்னு தெரியல. 3 பேர் சிரிக்கலனாலும் பரவாயில்ல, பட் மத்த எல்லாரையுமே சிரிக்க வச்சிருக்கீங்க. Thank you so much திவாகர் and செந்தில். Thanks a lot. Thank you. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இவங்க 3 பேருமே சிரிக்காம வந்துட்டாங்க. சூப்பரான விஷயம். ஆனால் அதே மாதிரி இந்த செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் நீங்கள் சிரிக்காம இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கம்மி பண்ண மாட்டோம். ஓகே, இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ டைம் ஸ்டார்ட் ஆகும்னா, சிரிக்காம இருக்கிறதுக்கு இந்த லிஃப்ட் ஓப்பன் ஆனதுலேருந்தே உங்களுக்கு டைம் ஸ்டார்ட்ஸ். ஓகே, நீங்கள் அப்போலேருந்தே சிரிக்கக்கூடாது. அடுத்து அவங்களுக்கு சிரிக்க வைக்க போகிற அந்த காமெடி பெர்ஃபார்மர் யார் அப்படின்றத இதோ நம்ம லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். எதுக்கு வந்தீங்க? எதுக்கு நீ தான் சொல்லணும்? அதாவது இங்க 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? யார் இவங்க 3 பேர்? ஆமா. அதுக்கு அவங்க எப்படி முறைக்கிறாங்க என்ன? ஓகே, நம்ம கண்டினியூ. நம்ம கண்டினியூவா? நான் பேசும்போதெல்லாம் நீ லேடிஸே பாத்துக்கிட்டு இருக்க, நீலாம் என்ன ஒரு மண்ணே? அவங்க மட்டும் என்ன பாக்குறாங்க, நான் பார்க்க கூடாது அவங்கள? அப்ப நீ அவங்களே பார்க்க வேண்டியதானே, ஏன்டியா பேசுற? அதுக்கு ஏன் அந்த புறத்துக்கு வந்தாங்க அவங்க? எந்த புறம்? அந்த புறம்.
ஓகே ஓகே உங்க 3 பேரையும் சிரிக்க வையா தயவு செய்து. ஈ காட்டுங்க. ஏன் பல்லு விளக்கி விட போறியா நீ? யோ ஆ, சிரிக்க தெரியாதுன்னு சொன்னேன், அதுக்கு சொன்னையா? ஆமா அதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். கேள் கேள் கேள். அது என்ன மீசை பெண்டா இருக்கு, எப்படி எதுக்கு அந்த மீசை எப்படி? ஓ அதை கேட்டியா? அதை தான் கேட்டேன். ஏங்க இதெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சு கேட்கறது திடீர்னு பொச்சுக்குன்னு கேட்டா நான் என்னையா சொல்றது? யோ இதெல்லாம் அப்பப்ப ஏப்பா நீ கேக்குறதா? வரும்போது இதெல்லாம் கேட்பேன்னு சொன்ன, நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்து திடீர்னு மீசை கேட்டா இதுக்கு பதில் சொன்னியா கிட்ட நீ? எதுக்கு மீசைன்னு கேட்டேன். இல்ல மீசை யோ ஆம்பளையா இருந்தா மீசை இருக்கணும்யா. ஓ ஓகே குழந்தைங்களுக்கு மீசை தேவையில்லை. அதே நடுப்புற நான் அஞ்சலி பாப்பா மாதிரியே உட்காந்துருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவங்கள பார்த்தா எனக்கு லேடிஸ் விஜயகாந்த் மாதிரியே இருக்கு. ஏன்னா அந்த புருவத்தெல்லாம் அப்படியே தூக்கி கட்டுறாங்க. அவங்க கோவம் ஆயிட்டாங்க. கோவம் வந்து என்ன பண்ணும், கையில் என்ன இருக்கு பாத்தீங்களா? என்ன பாத்தீங்களா நீங்க? யாரு இவங்கள? மேடம். மேடம் அவங்க போத்து நிக்கிற பொம்மை மாதிரியே இருக்கிறாங்க. கோவில் அடிக்கிற பெல்லெல்லாம் காதல மாட்டின்னு வந்திருக்கீங்க. ஓ கம்பளா. வேற என்ன உங்களுடைய அரசர் அனுபவங்களை எங்க கூட கொஞ்சம் பகிர்ந்துக்கங்களேன். அந்த வீர வரலாறு என்னன்னா, ம் நான் பதவியேற்றதுலேருந்து ஒரு சுமார் ஒரு 25 வருடங்களாக நான் இதுவரை ஒரு போரில் கூட தோற்றதே கிடையாது. ஒரு போரில் கூட நீங்க தோற்றதே கிடையாதா? எப்படி? போருக்கு போனாதானே, போர் வந்த உடனே மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டில் படுத்துக்கேன். அதுலயும் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? என்ன? என்னை பார்த்த உடனே ஆ, எதிரிங்கெல்லாம் அப்படியே பின்னங்கால பிடாரியில் அடிக்கிற அளவுக்கு ஓடுவாங்க. அப்படியா? அப்ப நீங்க? நான் முன்னங்கால மூஞ்சில் அடிக்கிற அளவுக்கு ஓடுவேன். என்னம்மா என்ன இதெல்லாம் பார்த்து சும்மா உட்காந்துருக்கீங்க நீங்க? உங்ககிட்ட காசு பணமா கேட்டாங்க? என்ன சிரிச்சா நான் குறைஞ்சா போயிருவீங்க? இப்ப அவங்க சிரிக்கல என்ன பண்ணலாங்கிற? என்ன பண்ணுவான்? இதுக்கு முன்னாடி வந்த டெய்லர் எப்படி போனானோ அதே மாதிரி தான் நானும் போனோம். டெய்லருக்கு கிழிஞ்சு போச்சு, அவன் எத்தனையோ துணி தைச்சிருப்பான். அப்புறம் நானும் எந்த மொழிக்கு தெரியுது இல்ல? முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ம், முடியலன்னு வச்சுக்க ம். அப்படியே நாஸ்கா கிளம்பிடுவோம். 1000 800 700 பரவாயில்ல. மேடம் நீங்க தோக்குற நிலைமையில தானே இருக்கீங்க. 700 தானே இருக்கு. அப்ப சிரிக்கலாம்ல. இதுக்கப்புறம் ஜெலிக்கவும் முடியாது உங்களால. சரி ஓகே, நல்லா சிரிக்க வைக்க முயற்சி செஞ்சீங்க. அவ்வளவுதான். முடிச்சுக்கலாமா பெர்ஃபார்மன்ஸ்? போதும் போதும் போதும். ஓகே சூப்பர். நீங்க 3 பேருமே போதும். முடிஞ்சிருச்சு. என்ன எல்லாரும் நம்ம மண்ணு வாரி கொட்டின மாதிரி இப்படி விட்டாரு. சொல்லுங்க ஷில்பா, உங்களை தான் ஒரு செம்மவாறு வாரினாரு. நீ ரொம்ப அதெல்லாம் கஷ்டப்பட்டேன் சிரிப்பு கண்ட்ரோல் பண்றதுக்கு நானு. அப்படியா? ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததா? It was really excellent. சொல்லுங்க பிரீதா. நீதான் ரொம்ப நேரம். அவரோட பாடி லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ மேடம். அந்த மீச ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் மேடம் 3 பேருமே சிரிக்காம இருந்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாருமே சிரிக்க வச்சிட்டீங்க. வடிவேல் பாலாஜி, ஒன்ஸ் அகைன் எக்ஸலென்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் யூ. தேங்க்யூ சார். சூப்பர். வடிவேல் பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த சிரிச்சா போச்சு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க 3 பேரும் சிரிக்கவே இல்லை. இந்த ரவுண்டோட முடிவில் தேவதர்ஷினி நீங்கள் அதே 700ஓட இருக்கீங்க, பிரீதா நீங்கள் அதே 800ஓட இருக்கீங்க, அண்ட் ஷில்பா நீங்கள் அதே 1000 பாயிண்ட்ஸோட இருக்கீங்க. வெரி குட்.